ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சௌசௌ கார பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 4-5 பட்டை மிளகாய் எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு ரெண்டாக உடச்சி உள்ளே சேர்த்துட்டு சும்மா பட்டை மிளகாய் சும்மா அதோடைய வாசனைக்காக தான் போடுறோம். ஒரு 5-6 பட்டை மிளகாய் இருந்தால் போதும். போட்டுட்டு கூடவே வெட்டி வச்சுருந்த சௌசௌவை உள்ளே போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், பட்டை மிளகாய், சௌசௌ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிரண்டு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தோன்னா சௌசௌவில் தண்ணி விடும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. சௌசௌவே தண்ணி விடும். அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம கேரி கொடுத்துட்டு திருப்பியும் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் நல்லா சிம்லேயே சௌசௌ நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு கூட நம்மளுக்கு தேவைன்னா தேங்காய், சோம்பு எதாவது அரைச்சி ஊற்றலாம். நான் எதுவுமே பருப்பும் சேர்க்கல, தேங்காயும் சேர்க்கல. ஏன்னா ரெண்டுமே இது கார பொரியலுங்கிறதுனால பருப்பு சேர்க்கல. அதேமாரி தேங்காய் நான் சுத்தமாக சேர்க்க மாட்டேன். நீ வேணுங்கிறவங்க லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சௌசௌ கார பொரியல் செஞ்சால் பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன். சௌசௌ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சப்பாத்திக்கு கூட சௌசௌ கூட்டு வச்சு தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். அது கூட்டாக செய்வேன். இது பொரியலாக செஞ்சுருக்கிறேன். இப்போ காலையில் பருப்பு சாம்பார் வச்சதுனால சௌசௌ கார பொரியல் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக இதுமாரி செஞ்சு பாருங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கணும். அதுதான் ஒன்று முக்கியம். ஏன்னா இதில் தண்ணிலாம் நம்மளுக்கு சூப்பராக லாஸ்ட்டில் ரெடி ஆகும்போது தண்ணிலாம் இழுத்துரும். சௌசௌ காய் தண்ணிலாம் இழுத்துரும். அது தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்